அனைவருக்கும் வணக்கம். நம்ம குடியில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் முறையானபடி தடுப்பூசி போட்டிருக்கேங்க. அதேமாரி மாதத்துக்கு ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு கருத்தடை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் ஒரு 7-8 குழந்தைகளுக்கு கருத்தடை பண்ணணும். ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும், எல்லாம் ஒரே மாதிரி பண்ண முடியாது. இந்த குழந்தை திருப்பூரில் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்த குழந்தை, உங்களுக்கு தெரியும். நடக்க முடியாது, சாப்பாடுக்காக ரோட்டில் அலைஞ்சவளை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தேன் உங்களோட உதவியினால். இவளுக்கு ஆன்டி ரேபிஸும் முதல் தடுப்பூசியும் போட்டாச்சு. ஏன்னா முதல் தடுப்பூசி போட்டே ஆகணும். அதே மாதிரி ஆன்டி ரேபிஸ் கொடுத்தாகணும். நம்ம கூட இருக்கிறனால அவன் நம்மளை லேசாக தொட்டாலும் நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இவ யாருன்னு உங்களுக்கு தெரியும், கேன்சர் குட்டி. இவளும் திருப்பூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்த குட்டி. இந்த குட்டிக்கு அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு வாரம் நம்ம அப்சர்வேஷனில் வச்சுருந்தோம். நல்லா ஃபுட்டு எடுக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மேடம் அவளுக்கு கேன்சர் ஊசி நேற்று போட்டாச்சுங்க. முதல் ஊசி போட்டிருக்கு. இதுக்கு எத்தனை ஊசி போடணும்னு தெரியாது, 3 ஊசியா 4 ஊசியான்னு. அது கேன்சர் ரெடி ஆனதுக்கப்புறம் நாம் இந்த குழந்தைய கருத்தடை பண்ணி யாருக்காவது வளர்க்குறக்கு அடாப்ஷன் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குடியிலே நம்ம கூட இருந்துக்கலாம் அப்படின்னு நேற்று நம்ம மேடம் நம்ம குடிலுக்கே எல்லா குழந்தைகளுக்கும் ஊசியும் போட்டுட்டு போனாங்கங்க. முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள். இந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது திருப்பூரில் மேம்பாலத்துக்கு அடியில் நடக்க முடியாமல் எடுத்த குழந்தை தான் இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கும் நம்ம ஊசி போட்டாச்சுங்க. இது நம்ம புட்டு ஒரு 8 குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டாச்சு. அப்புறம் 2 குழந்தைகளுக்கு ஆன்டி ரேபிஸ் கொடுத்துருக்குதுங்க. ஏன்னா தடுப்பூசி கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கே தெரியும், இந்த பார்வைங்கிற கொடிய நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த குழந்தைகளுக்கு முதல் தடுப்பூசி போடுறோம். ஒரு தடுப்பூசி போட்டால் பத்தாதுங்க. 2வது தடுப்பூசி போட்டு 3வது அந்த பூஸ்டர் டோஸ் போடணும். நம்ம குடியில் இருக்கிற அந்த பெரிய அந்த அடல்ட்டு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அதாவது பூஸ்டர் டோஸ் வரைக்கும் போட்டுட்டுங்க. அதேமாரி ஆன்டி ரேபிஸும் எல்லா குழந்தைகளுக்கும் போட்டிருக்கிறேன். இன்னும் அடுத்த ஜனவரியில் மறுபடியும் அடுத்த வருஷம் ஊசி போடணும். அதை அந்த ஜனவரிக்கு மேலே போட்டுக்கலான்னு முடிவெடுத்திருக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 7-8 குட்டிக்கு நம்ம கருத்தடை பண்ணணும். அதுக்காக கண்டிப்பாக பண்ணலான் இருக்கிறேன். இவன் நம்ம ரோஸ்மேரி 3 ரோசஸ், இவளுக்கும் நேற்று வேக்சின் போட்டாச்சுங்க. ஏன்னா இவளும் நம்ம கூட இருக்கிறனால அவளும் சேஃபாக இருக்கணும்னு அவளுக்கு ஊசி போட்டாச்சுங்க. நன்றி, வணக்கம்.